முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் வந்து சித்தராமையாவும் ஒரே குரல்ல பேசுறாரு, பிஜேபி தலைவர் விஜயேந்திராவும் ஒரே குரல்ல பேசுறாரு, கன்னட அமைப்புகளும் ஒரே குரல்ல பேசுறாங்க. ஒட்டுமொத்தமா கன்னடர்கள்லாம் ஒரே மாதிரி பேசுறாங்க. இது வந்து ஒரு ஒரு முழுக்க முழுக்க ஒரு அரசியலா தான் பார்க்கணும். உண்மையான எடுத்துக்காட்டு, காவிரி நதி பிரச்சனையில அங்க இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒத்த கருத்தோடு தான் இருக்கிறாங்க. இது மாறுபடுறாங்களா? அதே தான். அவர்கள் மொழி என்று வந்தபோது அங்க உள்ள அமைப்புகள், இன்னும் சொல்ற மைசூருங்கிற சொல் தமிழ்ல எருமை நாடுன்னு அர்த்தங்க. அப்ப அது 12 நாள்ல ஒண்ணு இருக்குது. எருமை என்பதற்கு வடமொழியில மகிஷம்னு. மதுரை நகர சுற்றி நாடுகள்ல ஒண்ணு மைசூர். ஆமா, மதுரைனா மதுரையை சுற்றி பிரிந்து பிறந்து இருக்கு. கர்நாடகா வரை சொல்றேன், அந்த எல்லை வந்து அவ்வளவு. ஆமா, மதுரை தான் தலைநகர். அதை சுற்றி 12 நாடுகள். அதுல வந்து நம்மளுடைய கேரளம் மட்டும் இல்ல, தெலுங்கு மட்டும் இல்ல, ஒரிசா வரைக்கும் வருது. இந்த மதுரையை மையமா வைத்து தென்னிந்தியா முழுவதும் இருக்கிற இந்த சென்னை மாகாணம்னு அறியப்பட்டது வந்து நீங்க சொல்றது. ஆமா, அந்த நிலப்பரப்பு தான் நீங்க சொல்றீங்க. எப்படி பழைய காலத்தில் இந்த மொழிகள் இருந்த பொழுது மதுரை மையமாக இருந்ததோ, இப்படி அரசியல்காரன் ஆங்கிலேயர் வந்த போது சென்னை மையமாக வைத்து விட்டது. சென்னை மையமாக வந்தது, ஒடிசா வரையும் போகுது. ஆமா, அது 12 நாடுங்கிறது மதுரையை தலைமையாக கொண்டு தென்னிந்தியா முழுவதும். இன்னும் சொல்ல போனால் கோச்சரம், பலுச்சிஸ்தானம், வடமொழியாளர்களே மராட்டியத்தையும் குஜராத்தையும் பஞ்ச திராவிட மொழிகளிலும் ஒரு மொழிகள் என்று சொல்லுகிறார்.